இந்த பையன் வந்து பாக்குறதுக்கு ரொம்ப ஒல்லியா இருக்கான், பாச்சா மாதிரி இருக்கான். என்ன அபிஷேக், சலூன் பக்கம் போறதே இல்லையா? தலையில தேனி கூடு கட்டிட்டு போகுது. இந்த மூஞ்சிய பாத்துமானே உனக்கு அப்படி பார்க்க முடியாம உன்ன பார்த்து பேசிட்டு இருக்கேன் நானு. ஊருக்குள்ள நிறைய பேர் இந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடி போடுறாங்கல்ல, ஏன் நம்மளால முடியலன்னு யோசிச்சியா? ஏன் முடியல? ஏன்னா நம்மளால முடியல. முதல்ல இது மூட சொல்றான். முடிங்க. ஏன்னா தேம்பல், அலர்ஜி, ஸ்கிராச்சஸ் போன்ற 10 வகையான ஸ்கின் ப்ராப்ளம் வந்துரும். முடிங்க. ஆல்ரெடி எல்லாம் வந்த மாதிரி தான்டா இருக்கு. உங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனை இருக்கா? அது எதுக்கு ஞாபகப்படுத்துறீங்க? என்ஜாய் பண்ணலாம். நீங்க வேற கவலையே வேண்டாம். பொண்ணுக்கு ஏதோ பெருசா வியாதி இருக்கும் போல. சொல்லிட்டு செய்யுமா. சரி இந்தா இத வச்சுக்க. ஒரு மரியாதைக்காக தான் சிரிச்சேன். கொடுமையா இருந்தது ஜோக். என்ன சைட் அடிக்கறியா? அடிக்கலன்னு சொன்னா பச்சை போய் இந்த ட்ரெஸ்ல நீ ரொம்ப அழகா இருக்க. லைட்டா இருக்கு. லைட்டா கியூட்டா அழகா இருக்கு. The biggest drawback of living in a city where nobody understands pop culture references is that I'm wearing a Miu Miu inspired outfit. டேஸ்ட் பத்தி நீங்க பேசுறீங்களா? இந்த சட்டை, இந்த பேண்ட், இந்த பெல்ட் மூணு மொட்டை மாடல திருண்ட மாதிரி இருக்கு. With my Jane Birkinified bag and glasses which are very highly Bieber coded. Then you wish me to get labeled as Lady Kumar. Everyone will split at my face. I have certain respect, right? மங்காத்தா கதைப்படி அஜித்தும் திரிஷாவும் பேங்க் அளவு செட்டில் ஆயிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு பையன் வந்து ஏற்கனவே பண்ண ரவுடிசம் இது எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு நல்ல நிம்மதியான ஒரு ஃபேமிலி மேனா வாழலாம் வந்து ஃபாரின்ல வாழ்ந்துட்டு கொடுத்தாரு. என்னத்தையாவது ஃபேஸ்புக்ல எவனாவது அங்கிள் பூமர் குரூப்ல போட்டத பாத்துட்டு வந்து பேசிக்கிறீங்க. நீங்க போயிரு. இங்க பாருங்க, இப்ப வடன்னு சொன்னா ஒருத்தன் அழுவான் பாருங்க. வடை இருந்து ரைட்ல ஷார்ப்பா கட் பண்ணி ரொம்ப லாக்கா பண்ண மாதிரி கிழிச்சிட்டாடா டார்லிங். இந்த கட்சிக்கும் இல்லாத நெருக்கடியை தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும் போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. ஐயா தப்பா எடுத்துக்காதீங்க. மியூசிக் மட்டும் தான் எமோஷனா இருக்கு. அப்படி இல்லையா? சூறாவளியா மாறும், ஏன் சக்தி மிக்க புயலா கூட மாறும். அதுக்கேண்டா மூஞ்சி அப்படி வச்சிட்டு இருக்க? இல்ல அவ்வளவு மாஸ் வேண்டாம். கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணமும் நடக்கல. யாராச்சும் லவ்? நான் பொம்பளை பார்த்துட்டு நீ இழிக்கிற பச்சை பையன்னு நினைச்சுக்காத என்ன. அப்போ ஓகே. கனவோடு ஓடி வந்த என்னை கல்லறையில் தள்ளிவிட்டாய் என்னே. பாரு இந்த ஊதா அப்பாக்குள்ள எவ்வளவு திறமை ஒளிஞ்சிருக்குன்னு. என்னமா எழுதிருக்கான் பாரு. தீயா எழுதிருக்கான். கட்டமாமன் துடிக்கிறது என் தசை, கொதிக்கிறது என் ரத்தம். வணக்கண்ணே, என்ன பார்க்க நல்லா கருகருன்னு எருமாடு மாதிரி இருக்கீங்க. இப்படியா வந்து நிப்பீங்க? எங்களோட நாற்று நட்டாயா, களை பறித்தாயா, அல்லது அங்கு கொஞ்சி விளையாடும் எம் குல பெண்களுக்கு மீசையாடா இது? ஏதோ பாத்ரூம் தேய்ச்சி கழுவுற பிரஸ் மாதிரியே இருக்கு. மஞ்சள் அரைத்து கொடுத்தாயா? சோ எனக்கு தெரிஞ்ச 2-3 டயலாக் பேசியிருக்கேன் தமிழக மக்களே. கிறுக்கனை நாம வீட்டுக்கு அனுப்பணும். எல்லாரும் அவனுக்கு எதிராக ஓட்டு போடுங்க. இந்த மாதிரி விட்டீங்கன்னா நீங்க எல்லாரும் கிறுக்காயிருவீங்க. நம்ம பெரிய ஆளு ப்ரோ. இது இல்ல பகல்ல போற பசு மாட்டையே பிடிக்க முடியல, ராத்திரியில போற எரும மாட்டை தடவை பாத்தீங்களா? ஆம்பாடு ஜூஸ் தானங்க இருக்கேன். இல்ல உங்ககிட்ட வந்து கெஞ்சின நாங்க என்னை வளர்த்து விடுங்க ஃபேம் கொடுங்கன்னு கேட்டேன் நாங்க. என் மூஞ்சில நானே ஒரு அடி காய் தூக்கிறா. ஏன்டா போறத நீ? ஏன்டா போறத சீன்ஸ் கிடக்குற? மூக்கெல்லாம் ஒட்டையணும். ஒரே டைம். தமிழ்நாட்டு பசங்களோட கனவு கண்ணி வேற யாரும் இல்ல. டெல்னா. ஹாய் டெல்னா, எப்படி இருக்கீங்க? நீ யாருன்னே தெரியாது, நீ யாருன்னே தெரியாது, நீ யாருன்னே தெரியாது. தப்பிச்சுட்டு நினைக்காத, ஏமாந்துட்டே நினைச்சுக்கோ. சார் நீங்களா? சார் சத்தியமா நம்பவே முடியல சார். ஒரு அக்காவோ தங்கச்சியோ இருந்தா இப்படிதான்டா இருந்திருக்கும். எனக்கு லவ் பண்ண ஆசைதான்ப்பா. பட் இந்த வீடியோ பாக்குற பொண்ணு ஓகே சொல்லுமா? அவன் பக்கத்துல வீட்டுல போயிடாத. கழுத்து வேற காலியா இருக்கு. படக்குன்னு தாலியை கட்டிடுவான். பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்ட்,
எதுவா இருந்தாலும் என் தோப்பனார்ட்ட பேசிக்கோங்க. என்னால இப்போதைக்கு முடியாது. எனக்கு படிப்பு முக்கியம். குமுதா பேச்செல்லாம் ஒரு மாதிரி இருக்குது, போங்காகுது. எங்க கத்துக்கின? ஒரு பக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். மத்தளத்திற்கு 2 பக்கமும் அடி என்பதை போல இருக்கிறது என்னுடைய நிலைமை. கேக்குறதுக்கு கூச்சமா இருக்கு. மீசா வளர்றதுக்கு என்ன யூஸ் பண்றீங்க? நீ இருக்கிறிய ஓல கொட்டாயா? என்ன நடக்குதுங்க? நீ தான் நடக்கிற மஜாவாய் நிக்கிறிய பஞ்சு மிட்டாயா? ஆமா பஞ்சு மிட்டாயா. அப்ப அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இப்படிலாம் சொல்லிக்கிட்டு நம்ம குறுகுறுன்னு பார்த்து சைட் அடிக்கலாமா? சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.